Hi friends, welcome to Jaya's Garden. ரொம்ப நாள் ஆச்சுங்க லாங் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஆனால் லாங்காக ஒரு அறுவடை பண்ணுறதே இல்லை. வீக்கெண்டு வந்தாவது அவங்க எனக்கு அறுவடை பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் நிறைய காயெல்லாம் பறித்து வச்சுக்குவேன். பட் இப்போல்லாம் டைமே இருக்கிறதில்ல. ஸோ அவங்களும் வீட்டிலையே வீக்கெண்டில் இல்லை. அதனால் நான் வந்து ஷார்ட்ஸில் கொஞ்சம் அன்றாட தேவைகளை தான் பூர்த்தி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி லாங் வீடியோ, லாங்காக ஒரு அறுவடை, பிக்கஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லியுமே அறுவடை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பிக்கஸ்ட் ஹார்வெஸ்ட்டா இல்லை எப்படின்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனாலும் அறுவடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அவங்கள தான் ஏணியெல்லாம் கொண்டு வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படிங்க பாருங்கள். பேர்ட்ஸ்க்கு வந்து கீழே தான் நான் வந்து தானியங்கள்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தேன். பட் அதிகமாக மேலே தான் வராங்க. கீழே வந்து ரொம்ப வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கனால அவங்க வரதுக்கு பயப்படுறாங்க. ஸோ அந்த நான் செஞ்ச அந்த என்ன சொல்கிறது, பேர்ட்ஸ் ஃபீடரை வந்து நான் இங்கே கொண்டு கட்டிட்டேன். அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு ஏணி கொண்டு வந்துட்டோம். அப்படியே நம்ம ஒரு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. வாங்க, முதல்ல நம்ம வந்து கோழி அவரை பறிக்க போகிறோம். கொஞ்சமாக கோழி அவரை இருக்குது, அதை பறிச்சிக்கலாம். எல்லாம் ஒவ்வொரு நாள் பொரியலுக்கு தேரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏணி போட்டு ஏற வேண்டியதாக இருக்குது. நம்ம தலைக்கு மேலேயே இருக்கு. பறிக்கலாம். நீங்கள் பறிச்சிட்டே இருங்க, நான் பேசாமல் காமிச்சிட்டே இருக்கேன். கோழி அவரை, அதுவும் டபுள் கலர். ஆமாம், ஒரு நாள் பொரியலுக்கு வர மாதிரி எடுத்துட வேண்டியதானே. அந்த பக்கம் இருக்கட்டும், சும்மா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டோன்னா ஒரு நாள் பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும். இருக்குல்ல, நிறைய இருக்கும் அப்படியா? சரி, அப்படின்னா பார்த்துக்கோங்க, விளைஞ்சதாக கூட எடுங்க. இப்போ கோழி அவரை பறிக்கிறாங்க. நம்ம பறிக்கிற அவ்வளோத்தையும் அப்படியே காமிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ அதனால் நம்ம வந்து பறிக்கிறாங்க அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு பறித்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோழி அவரை பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பிடுங்கி இருக்கும். 2 இடத்துல சேர் போட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு வரி பீர்க்கன் கிடக்குது. சரி, ஏறினது ஏறிட்டோம் ஃப்ரிட்ஜிலலாம், அதனால் வந்து அதையும் பறிச்சிடலாம். தெரியுதா? ஆமாம், தெரியுது. நீங்கள் கையை வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். பார்த்து அப்படியா? கத்தி எடுத்துகிட்டு வருவா. இருங்க, கத்தி எடுத்துகிட்டு வருவா. வந்துட்டேன். ஆமாம், இது போட்டுக்கலாம். எதுலையாது சாம்பாரில் வேறு என்ன இருக்குது? அந்த ஒரு அவரைக்காய் இருக்குல்ல, அந்த கொடி அதை இழுக்கணும். அதை ஒரு கம்பு இருந்தாலே கொக்கி இருந்தால் ஓரளவு பறிச்சிட்டோங்க. 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பீக்கங்காய். தான் பிரிஞ்சாச்சு. இது வரி பீக்கன் தானே பிரிங்கிருக்கீங்க. அந்த பிஞ்சா நுரை பீர்க்கன் கிடக்கு பாருங்கள், 2-3. அதை பிடுங்க. இந்தெல்லாம் இருக்கா, இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சா, ரொம்ப முத்துனதெல்லாம் வேண்டாம். பிஞ்சா இந்த இருக்குது, இந்த மாதிரி தான். ரப்பா இருக்கு. அப்படியா? ஹார்டாக இருக்கும். ஹார்டாக இருக்குன்னா வேண்டாம், விட்டுருங்க. இந்த இருங்க, இந்த இதை பிடுங்க. 2 காய், இது வேறு காய், அது வேறு காய். இங்கே இருங்க, இந்த ஒன்று பிடிங்க இருக்கேன் பாருங்க. இது வேறு காய், அது வேறு காய். இது வந்து சாஃப்டாக இருக்குது. அது வந்து தெரியுதா? தோலை பார்த்தாலும் தெரியுதா? அப்படியா? தெரியலையே. ஒன்று பிடுங்க. இங்கே இருங்க, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வேறு காய், அது வேறு காய். தொட்டு பாருங்க. அவன் கொஞ்சம் முத்திட்டு வேண்டாம். அப்படிதான் இருக்கு. அப்போ வேண்டாம், முத்திட்டு. அது என்னன்னு தெரியல, சின்னதுலேயே முத்தி இருக்கு. அப்போனா விட்டுருங்க. குட்டி இங்கே இருங்க, இந்த ஷேப்பில் பீக்குங்க. அது நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இல்லையா? அப்போ விட்டுருங்க. நம்ம விதைக்கு விட்டோம்னாவே எல்லா காயும் விதையாயிரும். அதான் மேட்ரு. சரி, அடுத்து ஒரு புடலங்காய் கிடக்கு பாருங்கள், அதை பாருங்க. சின்னது பறிச்சிருங்க, அவியலுக்கு போட்டுடலாம். இந்த இருக்கா? இந்த இருக்குது அவியல். கொஞ்சம் சேர் அந்த பக்கம் தள்ளி போட்டுருவோம். இங்கே இருங்க, புடலங்காய் என்னன்னே தெரியல, இந்த மாதிரி ஆகிடுது. சரி, கருவாட்டு பொரி வைக்க தான் செய்யணும், வேறு வழி இல்லை. நிறைய வேஸ்ட். புடலங்காய்க்கு மட்டுமே அந்த பழைய வந்து சாப்பிட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடுது.
இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ இந்த காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போடுங்க. அவ்வளோ டபுள் பீன்ஸ். இந்த பீக்கங்காய் இந்த ஒண்ணு இருக்கு பாருங்களேன், அந்த அது பிஞ்சு அதை பறிச்சிருங்க, அந்த டேஸ்ட் எல்லாம். எவ்வளோ பாருங்க டபுள் பீன்ஸ். நிறைய விதையாவே மாறிடுச்சு. சரி பரவாயில்ல, விதையா இருக்கிறதெல்லாம் வந்து ஊற போட்டு வேக வச்சு தாளிச்சுக்கலாம். நிறைய இருக்காங்க. சரி பறிச்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளவு இருக்குன்னு. பாருங்க, ஒன்ன தேடும் போது ஒண்ணு கிடைக்கும். புடலங்காய் அதுலயும் பாருங்க ஓட்டை போட்டிருக்கு. கருவாடு பொரி வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை வைக்கணும், நமக்கு நேரமே இல்லை. அவியெல்லாம் பரவாயில்ல, பிஞ்சாதான் இருக்கு. எவ்வளவு பெருசு பிஞ்சா இருக்கு. டபுள் பீன்ஸ் பறிக்க போனா அங்க புடலங்காய் இருக்கு. அந்நேரம் மணத்தக்காளி பழம் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த ஒரு புடலங்காய் இருக்குன்னு நினைக்கிறேன். புடலங்காய் தானே. அடுத்து நம்ம பறிக்க போறது ரோஸ் கலர் அவரைக்காய். இந்த அவரைக்காய் பயங்கர டேஸ்டுங்க, அட்டகாசமான ஒரு சுவை. சாம்பார்ல போட்டா, இந்த ஒண்ணு இருக்கு, சாம்பார்ல போட்டா அப்படியே குழஞ்சு போகுது. அவரைக்காய் எந்த ஊர்ல குழஞ்சு போகும், அப்படி ஒரு தேனாமிர்தமா இருக்கு. இதை நல்லா வளர்த்தெடுத்து விதை போட்டு நல்லாவே வளர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். பாப்பா இன்னும் கிடைக்குதான்னு. நேற்று ஒரு 10 காய் பறிச்சேன். இங்க பாருங்க, பறிக்கும் போது தாங்க இந்த செடியை பாக்குறேன். ஆஹா, டபுள் கலர்ல இன்னொரு பீன்ஸ் கூட வந்திருக்குங்க. சே, எனக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. இங்கே பாருங்க, இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. சூப்பர் இல்ல? நம்ம வீட்டுல இல்லையே, இது இல்லையே அப்படின்னு நம்ம கவலைப்பட்டோம்னா அது வந்துருது. பிங்க் கலரும் வந்துடுச்சு, டபுள் கலர்ல பட்டை அவரையும் வந்துருச்சு. பச்சை பட்டை வரதாங்க இன்னும் வரவே இல்லை. அது இருக்கா என்னன்னு தெரியல. செடியும் வாடி போச்சு. செடி மட்டும் மண் கலவை போட்டதுக்கு அப்புறம் பச்சை பட்டை அவரை மட்டும் போடணும். ஆனா இதுல போட்டிருக்கோமா என்னன்னு தெரியல. நம்ம என்ன போட்டிருக்கோனே தெரியலங்க. புதுசா என்னென்னலாமோ வருது. இது வேற வெரைட்டி. ஆமா, சே, ஐயோ குதிக்கலாம் போல இருக்கு. ஹாப்பியா இருக்குதுங்க. சே, அவரைக்காயிலேயே எத்தனை வகை. வாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் பறிப்போம். சரி, நம்ம அங்க பறிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து வயலட் கலர் மிளகாய் பறிச்சுக்கலாம், விளைஞ்சதை மட்டும். பாருங்க, பார்க்கவே என்ன ஒரு அழகு, என்ன அழகு, எத்தனை அழகுங்கிற மாதிரி. செம அழகா, எவ்வளோ ஹெல்த்தியா. ஒரு செடி தாங்க இருக்கு, ஒரு 2-3 பூ வச்சிருந்துருக்கலாம். சும்மா வயலட் கலர்ல அப்படியே சமைக்கிறப்ப எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல. அடுத்த லாங் அறுவடைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நெய் மிளகாய் வந்துடும் போல. இந்த வரேன். கூட தரேன். லாங் பீன் இது வந்துகிட்டே இருக்குதே. எவ்வளவு காணம் வருது. அச்சோ, இதெல்லாம் இப்படி அழகா அப்படி வச்சு அதுல ஒரு ரசிக்கிறதுல அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இது நிறையவே வரும் போல. அது போக இது பாப்போம் எவ்வளவுதான் வருதுன்னு பாப்போம். இன்னைக்கு செம்ம அறுவடையா இருக்குதுங்க, அட்டகாசமான அறுவடை. ஓகே, மிளகாய் பெருசா வந்தது மட்டும் வயலட் கலர்ல பறிப்போம். அதுக்கப்புறம் பச்சை நீட்டு மிளகாய் இருக்கு, அதையும் பறிச்சிடும். வரேன். எவ்வளோ பாருங்க, கோழி அவரை டபுள் கலரு. அதுக்கப்புறம் இங்க பாருங்க டபுள் பீன்ஸு. அதுக்கப்புறம் இது ஒரே ஒரு விதை இருந்துச்சு காராமணியில். அப்புறம் வயலட் கலர் மிளகாய். அப்புறம் இந்த பீன்ஸோட நேம் என்னன்னு சொல்லுங்க, எனக்கு சரியா நேம் தெரியல. எதிர்பார்க்கவே இல்லைங்க, திடீர்னு பறிக்கிறாங்க இந்த கலர்ல கையில கொடுக்குறாங்க. நான் பிங்க் கலர் தான் பறிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் பிங்க் அவரை, இது ரொம்ப டேஸ்டா இருக்குதுங்க. இது இன்னைக்கு தான் செய்ய போறேன். அப்புறம் மிளகு பீர்க்கன் ஒரு 3 பிஞ்சா பறிச்சுக்கிட்டேன், அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. அப்புறம் வரி பீர்க்கன்ல குட்டை. அதுக்கப்புறம் புடலங்காய் 1 பறிச்சாச்சு. இப்போ இன்னுமே டபுள் பீன்ஸ் தான். எவ்வளோ பறிச்சிருக்கோம் பாருங்க, இன்னும் நிறைய டபுள் பீன்ஸ் கிடக்குது. அது போக நீங்க பாருங்க மெழுகு பீர்க்கன் எவ்வளோ விதைக்கி விட்டுருக்கோன்னு மட்டும் பாருங்க. ஒரு வழியா பறிக்க தாம்பலம் தனியா டபுள் பீன்ஸ்க்கு மட்டுமே வைக்கணும் போல அவ்வளோ வந்துட்டு இருக்கு. இன்னுமே அவங்களாலையும் பறிக்க முடியாத அளவுக்கு டபுள் பீன்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காய் பறிக்க போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க.
இப்போ பாருங்க ஓமலூர் கத்தரி பறிக்கிறாங்க. இல்லை இதெல்லாம் இந்த சைஸு தான் கரெக்டு, நல்லா இருக்கும். பிஞ்சா தானே இருக்கு. 3 இருக்கா? அடுத்தது வழுதுனங்காய் பறிங்க, நான் எடுக்கிறேன். கத்தியன்மா வழுதுனங்காய் எல்லா வழுதுனங்காயும் பறிச்சிருங்க. ஒரு 6 என்னமோ கிடக்கு. இது பிரிஞ்சு டேஸ்டா இருக்கும். வாழைக்காய் மட்டும் வாங்கிட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லா காயும் போட்டு அவியல் வச்சிடலாம். எவ்வளோ வேணா இருக்கு பாருங்க. நல்லா இருக்குல்ல? ஏதோ தின்னு இருக்கு, அந்த ஒன்று இருக்கு கீழே இருக்கு. அவ்வளோதானா? இந்த ஒன்று பறிச்சிருங்க. அவியலுக்கு நல்லா இருக்கும் வழுதுனாங்க. சரி சரி சரி, மற்ற காய் பறிங்க. இந்தாங்க கை வச்சுக்கோங்க. பெருசு பெருசா இருக்கிற கத்திரிக்காயை மட்டும் பறிச்சிருங்க. இது 2-3 செடி அன்னைக்கு நோய் விழுந்து பிடுங்கி போட்டிருக்கேன். வெள்ளை கத்திரி அவ்வளோ அடி. இதெல்லாம் இருக்கட்டும், சின்னதாக தானே இருக்கு. இந்த முள்ளு கத்திரி ஒண்ணு கிடக்கு, கத்தி இருந்தாங்க. பழமா கிடைச்சி இல்ல, அதுக்கு அடுத்த செடி வேலூர் முள்ளு கத்திரி. இந்த செடிக்கு தான் மருந்து அடிக்கணும் இன்னைக்கு. இந்த இருங்க இந்த இப்படிங்க. ஆமா, அப்புறம் நம்மளே பிடிங்கிடலாம். வரிக்கத்தரி ஒண்ணு போதும். இருக்கு இது விழுந்திருக்கு. இந்த பக்கம் உள்ள செடி எல்லாத்துலயும் இந்த பூச்சி. இங்க ஒரு பேர் ஏதோ ஒரு கத்தரி காமிச்சேன், அந்த கத்தரியை பார்க்க. அடுத்தது இத பாருங்க, பூனை தலை கத்தரி. நேத்து இதுல ஒண்ணு பெருசு பறிச்சேன். பிடிங்க எடுத்துடலாங்க, எடுத்துக்கல கஷ்டம். ஒரு வழுதுனங்காய் ஒன்னே ஒண்ணு, அதையும் பறிச்சாங்க. வெயில்ல கேமரால கண்ணே தெரிய மாட்டேன். தக்காளி, இந்த ஒரே ஒரு மடிப்பு தக்காளி மட்டும் லைட்டா அந்த இது விழுந்துரு ஏதோ மாதிரி. ஆமா, அந்த காய் போடுங்க, அவியலுக்கு போட்டா நல்லா. ஆமா, மடிப்பு எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்களேன். இன்னும் ஒரு காய் மடிப்பு கிடந்துச்சு. இந்த ஒண்ணு இருக்கு, அதையும் பாருங்க. அவியலுக்கும் சாம்பாருக்கும் போட்டுக்கலாம். எவ்வளவு பெருசா இருக்கு. அந்த ப்ளூ கலர் குட்டி காயாவா இருந்துச்சு, அது இல்லையா? பெருசா இருந்தது. சரி இருக்கட்டும், விடுங்க. அவ்வளவுதான். கத்தரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி காய் பறிச்சாச்சு. இனி வெண்டைக்காய் பறிப்போமா? இதை கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். வெண்டைக்காய் பிடுங்குறோம். இது வெண்டைக்காய் காலையில இந்த ஸ்டார் வெண்டைக்காய் ஒரு 3 கிடந்தது. வந்து பார்த்த உடனே அதை பறிச்சு சாப்பிட்டுருவேன். நீங்க பார்த்ததே இல்லை தானே? குட்டியோண்டு இருக்கும், பார்க்க அவ்வளோ அழகா, அவ்வளோ விதையோட செமையா இருக்கும். அப்படியே கையோட கோவக்காவையும் பறிச்சிருங்க. என்ன கோவக்காய் என்னன்னு தெரியல, அப்படி வருது. போடுங்க போடுங்க. பச்சை, சிவப்பு, வெள்ளை வெண்டைக்காய் எல்லாத்தையும் பறிச்சிருங்க. நிறைய குட்டி குட்டியா இருக்கெல்லாம் பறிச்சிருங்க. நிறைய இருக்கும் பாருங்க. முத்தல்னா விதைக்கி விட்டுருங்க. பாருங்க, பச்சை, சிவப்பு, வெள்ளை. அப்பா, இது பெருசா வந்தாலுமே பிஞ்சாதான் இருக்கும். வேற இருக்கா? இந்த ஒண்ணு இருக்குல்ல, பறிக்கலையா? இந்த ஒண்ணு. அதே மாதிரி அந்த 8 அடி, அதை வெட்டி விட்டுருங்க. என்ன இன்னைக்கு 8 அடி வெண்டைய. ஆமா, பிஞ்செல்லாம் பறிச்சிருங்க, பொரிச்சிருவோம் இன்னைக்கு. நிறைய இருங்க அங்க. அதை பறிச்சுட்டு அதை வெட்டி விட்டுருங்க. மஞ்சள் கலர் இருக்குது ஃபுல்லா. இவ்வளவு நம்பி பச்சடி வச்சு யாரு நீங்க? நம்ம இப்ப இதுல வெண்டையை ஃபுல்லா பறிச்சிட்டு மஞ்சள் கலரா ஆகக்கூடிய அந்த பகுதியை ஃபுல்லா நம்ம இப்ப கட் பண்ணி விட போறோம். விட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய கிளைகளோட கொஞ்சம் நல்லா வரும். கலர் ஒரு மாதிரி இலை மாறிட்டு. அவ்வளத்தையும் பறிச்சிருங்க.
அவ்வளோத்தையும் பறிச்சிட்டு அந்த மஞ்சள் கலராக இருக்கிற கொப்பை ஃபுல்லாக வெட்டி விட்டுருங்கண்ணே. பூ இருக்குல்ல ஆ பூ இருக்குல்ல அப்படியா? ஒரு மாதிரி ஆகுது. சரிங்க. இப்போ பாருங்க, அந்த மஞ்சளாக மேலே போக போக ரொம்ப மஞ்சள் ஆகிட்டே போனனால அதை மட்டும் ப்ரூன் பண்ணி விட்டுருக்கோம். வெண்டைக்காய் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3/4 கிலோவுக்கு மேலேயே கிடச்சிருக்கு. இது காலையில் வேற வந்து ஒரு 4 காய் கிட்ட ஸ்டார் வெண்டையில சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து வெள்ளை வெண்டை, பச்சை வெண்டை, சிவப்பு வெண்டை இவ்வளவும் நம்ம பறிச்சிருக்கோம். அதுவே 3/4 கிலோ கிட்ட இருக்கும் போல இருக்குது. கத்திரிக்காய் கீழெல்லாம் உருண்டு போச்சு, எடுக்கணும். சரி, போயிட்டு போது விடுங்க. அடுத்து கோவக்காய் கொஞ்சோண்டு இருக்குது, அதையும் பறிச்சிட்டோம்னா இன்றைய நான் வந்து சும்மா வந்தோடனே உங்ககிட்ட சொன்னேன் இன்றைக்கி ஒரு பிக்கஸ்ட் ஹார்வெஸ்ட் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பறிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உண்மையாகவே அது பிக்கஸ்ட் ஹார்வெஸ்ட்டாக தான் மாறிடுச்சுங்க. ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி, அவியலுக்கு தேவையான எல்லா காயும் இங்கே கிடச்சிருக்கு. அப்போ அந்த அவியலுக்கு பச்சை மிளகாயும் நம்ம வீட்டில் உள்ளதே போட்டால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவைப்படக்கூடிய மிளகாய் கொஞ்சம் இன்னும் விலையும் பெருசாக வரும். சரி, இருந்தாலும் இதோட மணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பறிச்சிக்கிறேன். பச்சை மிளகாயும் நம்ம வீட்டு பச்சை மிளகாய் போட்டால் தான் அவியல் சும்மா கொண்டான்னு இருக்கும். இங்கே பாருங்க, அந்த இது கோவக்காய் பாருங்க. இந்த வாரேன் எப்படின்னு. இதை முதல்ல நம்ம வச்சுட்டு கோவக்காய் பறிக்க போகலாம் வாங்க. ஒரு வழியாக அறுவடை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயில் பூனைத்தலை கத்திரிக்காய், பச்சை உருண்டை, அதுக்கப்புறம் வழுதுனங்காய், அதுக்கப்புறம் வேலூர் முள்ளு கத்தரி, ஓமலூர் கத்தரி, வரி கத்தரி, வேங்கேரி கத்தரி இவ்வளோ பறிச்சிருக்கோம். வெண்டையில் வந்து வெள்ளை வெண்டை, சிவப்பு வெண்டை, அப்புறம் பச்சை வெண்டை, ஸ்டார் வெண்டை பறித்தோம், அதை சாப்பிட்டாச்சு. அப்புறம் மிளகாயில் 2 ரகம் பறிச்சிருக்கோம், வயலட் மிளகாய், பச்சை மிளகாய். அவரையில் ஒரு 2 ரகம் சிவப்பு. இது வந்து என்ன வெரைட்டின்னு என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு தெரில. அப்புறம் கோழி அவரை பறிச்சிருக்கோம். அப்புறம் காராமணியில் வந்து பச்சை காராமணியில் விதை மட்டும். அப்புறம் டபுள் பீன்ஸில் காய் எல்லாமே பறிச்சிருக்கோம். புடலங்காய் பறிச்சிருக்கோம். பீர்க்கங்காயில் 2 வெரைட்டி, மிளகு பீர்க்கன், அப்புறம் வரி பீர்க்கன். தக்காளியில் வந்து மதனப்பள்ளி ஆந்திரா வெரைட்டி மடிப்பு தக்காளி மட்டும் பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இன்றைய அறுவடை. இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த பிக்கஸ்ட் ஹார்வெஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஹைப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் அறுவடை எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு விதைகள் இலவசமாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்களும் மாடி தோட்டம் வச்சு சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, பாய், ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பை, see you.